அப்படிதானே சொல்ல வரீங்க? ஓகே. இதுல வந்து பூச்சி மேலாண்மை ஆரம்பத்துல இருந்து எப்படி பண்றீங்க? அதான் தண்ணி மந்தம் அடிச்சிருக்குன்னு இப்போ அடிக்காம விட்டுட்டேன். மற்ற வேலை விவசாயத்தில் மற்ற வயல் வேலை பார்த்துட்டு இருக்கனால அடிக்காம விட்டுருக்கேன். களை பறிக்காம காமிங்க. இது வந்து பூச்சி எங்க அடிச்சிருக்கு எப்படி காமிங்க? இலை சுருட்டி இருக்கு பாருங்க. இலை சுருட்டி இருக்கு. ஆமா. அந்த இதில் புழு இருக்கும். இல்லை ஓஹோ, இதான் இலை சுட்டு போகும்போது இதில் புழு இருக்குங்க. புழு இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாவது இலை இந்த மாதிரி இலை சுட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி இலை சுட்டிட்டு இருக்க கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சரி சரி சரி. இது வந்து பூச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மருந்து அடிச்சிங்கனாக்கா வந்து இது சரியாயிருங்களா? சரியாயிடும். பூச்சி அடிக்க விட்டுட்டு மருந்து அடிக்கிறத விட பூச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மருந்து அடிச்சா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? அது எவ்வளோ நாள் அடிக்கணும்? அது அட்வான்ஸாக அடிச்சோம்னா செடிக்கும் கொஞ்சம் நோய் எடுத்து வச்சு இதாக இருந்தால் பூச்சி சீக்கிரம் தாக்காது. செடி நல்லா இருக்கும். செடி நட்டு ஒரு 10வது நாள் அது மாதிரி அடிச்சிடலாமா? 10ஆம் நாள்லாம் அடிக்க முடியாது. அடிச்சா 15 நாளைக்கு எனக்கு தான் அடிக்க முடியும். ஏன்? அது செடியாக வேறு இது பண்ணி வரணும். வேறு ஊனி நல்லா வளர்ச்சியாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இங்கே அந்த மருந்து அடிக்கணும். சும்மா அந்த மருந்து அடிச்சு விட்டோம்னாக்கா செடியை அதில் தாங்க முடியாது. செடி